இலவசம் 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 இதை நம்ம சொல்லி 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 நானே அந்த காலத்துல இலவசம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகோட கட்சியில் இருக்கிறவங்க அவங்க ஊழல் பண்ணியோ இல்லை திருடியோ பணக்காரன் ஆயிட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஏழையா இருக்கிறாங்க. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அப்போ கட்டாயம் இவங்களுக்கு இலவசம் கொடுத்து கொஞ்சமாவது இவங்களை மேலே கொண்டுடணும் இல்லையா? அப்போதான் இவங்களோட பிள்ளைகள் மனவேதனைப்பட மாட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் இனிமேல் இலவசம்ங்கிறது இருக்க தான் செய்யும். ஏன்னா பணக்காரங்க ஆகிட்டே தான் போகிறாங்க. அதை மாற்றுறதுக்கு நம்ம ஒன்றும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கிடையாது. ஏழைகள் அவங்க ஏதோ ஒரு பொருளாதார தவறு செஞ்சு ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க இன்னும் ஏழையாகவே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கு ஒருக்க அவங்களுக்கு ஏதாவது சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வீடு கொடுத்துருக்காங்க, கழிப்பறை கொடுத்துருக்காங்க, நல்ல ரோடு போட்டிருக்காங்க. இப்போ எடப்பாடி அண்ணன் ஃப்ரிட்ஜ் மாத்திரம் இல்லைங்க, பெண்களுக்கு 2 வீலர் 2 சக்கர வாகனம் வாங்குறதுக்கு சலுகையாக 25,000 ரூபா கொடுக்குறேன்னு வேற, மானியமாக கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாமல் மாடு ஆடு எல்லாமே இலவசமாக கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. ஸோ அதனால் இது நம்ம தவறாக பார்க்கக்கூடாது. இது சோஷியல் எக்கானமி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்விட்டபிள் அப்படிங்கிறது கொஞ்சம் அடிப்படுது. இது நல்லதா கெட்டதாங்கிறது நம்ம எக்கானமிஸ்ட்டை தான் சொல்லணும். ஆனால் பொதுமக்களாகிய நமக்கு இந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஒரே தீர்வு அரசுல இருந்து ஒரு இலவசம் வரதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.